ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான அதே சமயம் ரொம்பவே ஆரோக்கியமான கோதுமை மாவில் செய்யக்கூடிய கோதுமை கஞ்சி எப்படி சுலபமாக ஒரு 2 நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த கஞ்சி ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே காலையில் அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைமில் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபியாக இருக்கும். இப்போ இந்த கோதுமை கஞ்சி செய்கிறதுக்கு பாருங்கள், இந்த குழிக்கரண்டியில் 3/4 குழிக்கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 2 பேருக்கான அளவுக்கு சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கோதுமை மாவையும் தண்ணியோடைய அளவையும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இந்த 3/4 குழிக்கரண்டி மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா அதை கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கரைச்ச இந்த கோதுமை மாவை ஸ்டவ் மேலே வச்சு நம்ம கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட போகிறோம். நல்லா கொதி வரணும். கொதித்து அந்த கோதுமை மாவு நல்லா வேகும் போது நல்லா திக்காகி வந்துடும் நமக்கு. இப்போ பாருங்கள், நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கலந்து விடுங்க. கலந்து விடாமல் இருந்தால் அப்படியே அடியில் தங்கி அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொதித்து பொங்கி வரும். அது மாதிரி பக்கத்தில் இருந்து இதை கலந்து விட்டு நல்லா கொதித்து வேக வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் மாற்றி கொதிக்க வச்சு அதனால் பொங்கி வந்து கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஏலக்காயை நம்ம தட்டிட்டு வாசனைக்காக சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் சுவைக்கு இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பொடி பண்ண வெல்லம் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவோ குறைவோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த கஞ்சியோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டா ரொம்ப டேஸ்டியான நம்மளுடைய கஞ்சி ரெசிபி ரெடி ஆயிரும். கோதுமை மாவு கஞ்சி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. இதில் நான் ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இப்படி சர்வ் பண்ணால் கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். காலையில் டீ காஃபிக்கு பதிலாக கூட நீங்கள் இந்த கோதுமை கஞ்சியை ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து கூட கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கோதுமை கஞ்சி ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.